ஹலோ நண்பா, நேற்று இந்த வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். எடிட் பண்ணும்போது இந்த வீடியோ ஆட் பண்ணல, அதனால் மன்னிச்சுக்கோங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்ட்டு இப்போ பார்த்துருவோமா? ஓகே நண்பா, சாரி ஃபார் தட் நண்பா. இங்கே மேலே அந்த டாட் இருக்குல்ல, ஆட்டோ பக்கத்தில் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிரியேட் ஸ்ட்ராட்டஜின்னு கொடுத்துட்டு இங்கே வந்து ஹரி கேஷ்னோ அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஹரி கேஷ்னோன்னு டைப் பண்ணிட்டு கெட் ஸ்டார்ட்னு கொடுங்க. இப்போ கண்டிஷன் நம்பர் 1 என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆன் எவ்ரி 1 பெட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அந்த பக்கத்தில் ஒரு பென்சில் மாதிரி இருக்குது பாருங்க நண்பா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? அது கிளிக் பண்ணி பெட் கண்டிஷனில் வந்து ஆன் எவ்ரி 1 பெட் லாஸஸ் இன்க்ரீஸ்டு பை 100% போடணும். இன்க்ரீஸ் பெட் அமௌண்ட் 100%. ஓகேங்களா? கரெக்டாக நான் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க நண்பா. இதுதான் ஸ்ட்ராட்டஜி. நேற்று போட மறந்துட்டேன், சாரி ஃபார் தட். ஓகேங்களா? மினிமைஸ் பண்ணிக்கும். பெட் கண்டிஷன் நம்பர் 2 மொத்தம் 3 கண்டிஷன் ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? பெட் கண்டிஷன் நம்பர் வந்து 2 வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, பெட் கண்டிஷன் ஆன் வந்து எவ்ரி 1 வின்ஸ். அப்புறம் டூ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ரீசெட் பெட் அமௌண்ட். ஓகேங்களா? மினிமைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, மினிமைஸ் பண்ணிப்போம். ஆட் கண்டிஷன் நம்பர் 2 நண்பா. 2லே 0 வின்ஸ்னு கொடுத்துருக்கோம், அங்கே 1 வின்ஸ்னு கொடுக்கணும். ஓகேங்களா? திருப்பி அதை மாடிஃபை பண்ணணும்னா அந்த பென்சிலே நம்ம வந்து கிளிக் பண்ணணும். அங்கே வந்து நம்ம 1ன்னு போட்டுப்போம். 1. ஓகே, மினிமைஸ். ஓகே நண்பா, இப்போ கண்டிஷன் நம்பர் 2 ஆட் பண்ணிட்டோம். கடைசி கண்டிஷன் நல்லா கவனிங்க. ஓகேங்களா? பெட் கண்டிஷன் நம்பர் 3 வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, எவ்ரி 7 or 8 6 எவ்வளோ வேணால் கொடுக்கலாம். பட் இது என்னன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் வந்து 7 கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? இது என்னத்துக்கு அப்படின்னா, ஒவ்வொரு டைம் 6 டைம் லாஸ் ஆகிடுச்சுன்னா திருப்பி ரீசெட் பண்ணுறதுக்கு தான் உங்கள் மணி. ஓகேவா? நான் 7 டைம்ஸ் வைக்கிறேன். ஓகேங்களா? 1 2 3 டைம்ஸ்லாம் வைக்காதீங்க. ஒரு 5க்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணும் வச்சுக்கலாம். அது ரீசெட் பெட் அமௌண்ட். இது வந்து லாஸஸ்ன்னு வைங்க. ஓகேங்களா? லாஸஸ் வச்சு நீங்கள் மினிமைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மினிமைஸ் பண்ணிக்கலாமா? ஓகே. 7 லாஸஸ் ரீசெட் பெட் அமௌண்ட் எல்லாம் புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து ஆட்டோ பெட்டில் நம்ம கொடுக்க முடியாது இந்த கண்டிஷன், அதனால தான் நான் சொல்கிறேன். மினிமைஸ் பண்ணிடுவோமா? நம்ம எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு எல்லாம் செக் பண்ணிக்குவோம். கண்டிஷன் நம்பர் 1 2 3 நண்பா. கண்டிஷன் நம்பர் 3ல் வந்து ஆன் வந்து எவ்ரின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் வந்து எவ்ரி ஸ்ட்ரிக்குன்னு கொடுக்கணும். ஓகேங்களா? அங்கே பாருங்கள், எவ்ரி ஸ்ட்ரிக்குன்னு கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் திருப்பி அந்த பென்சிலே கிளிக் பண்ணி எவ்ரி ஸ்ட்ரிக் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ரீசெட் பெட் அமௌண்ட் அது கரெக்டு தான், நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது ஒன்றும் இல்லை. ரீசெட் பெட் அமௌண்ட்டு தானே, செட் பெட் அமௌண்ட்டா? வெயிட் பண்ணுங்க நண்பா, அப்படியே ஒரே நிமிஷம். ரீசெட் பெட் அமௌண்ட் தான், கன்ஃபார்ம் தான். ஓகேங்களா? நீங்கள் அது ஒன்றும் இது பண்ண தேவையில்ல. அது நீங்கள் கிரியேட் ஸ்ட்ராட்டஜியில் போயிட்டு அந்த எவ்ரின்றது மட்டும் எவ்ரி ஸ்டிக் ஆஃப் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? மற்றது எந்த இதுவும் சேஞ்ச் இல்லை. ஒரு டைம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இங்கே 7ன்னு கொடுத்துமா? ஓகே, 7ன்னு கொடுக்க போகிறோம். ஓகே, லைவ் ப்ரூஃபாக நான் இப்போ உங்களுக்கு வந்து நான் எடுத்து காட்ட போகிறேன். ஓகேங்களா? மினிமைஸ் பண்ணிப்போம். ஓகே, மினிமைஸ் பண்ணுவோம். இந்த 3 கண்டிஷன் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க ஒரு டைம். எல்லாமே எல்லாம் கரெக்டாக இருக்கா நான் பண்ணிடுவேன். ஒரு டைம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு நோட் பென் எடுத்துகிட்டு அது எழுதி வச்சுக்கிட்டு கண்டிஷன் நம்பர் 1 2 3ன்ட்டு எழுதி வச்சுட்டு நீங்கள் வந்து ஆன் பண்ணுங்கள். எக்கந்த கொண்டும் நீங்கள் வந்து நான் கொடுக்காத மாதிரி நீங்கள் கொடுத்துடாதீங்க. ஓகேங்களா? நான் பெட் அமௌண்ட் எவ்வளோ கொடுக்கணும்னு கேட்டிங்க. பெட் அமௌண்ட் வந்து இப்போ நான் வந்து 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னா ஓகே, ஸ்ட்ராட்டஜி நல்ல ஸ்ட்ராட்டஜி. 25லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் இன்னும் குட்டு. அதனால் நான் வந்து எவ்வளோ கொடுக்கலான்னு இருக்கேன், ஒரு 25 தான் கொடுக்கலான்னு இருக்கேன். ஓகேங்களா? அப்போ தான் ஃபாஸ்ட்டாக ஏறும், இன்க்ரீஸ் ஆகும், அண்டு குட் வேல்யூவும் கிடைக்கும். வெயிட் பண்ணுங்கள், நான் லைவ் ப்ரூஃபாக நான் காட்டுறேன். ஓகேங்களா நண்பா? இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து நீங்கள் இப்போ வந்து நான் 50-50 வைக்கிறேன்னா ஒரு 500 இதில் ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 75லேருந்து ஏர்ன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக அந்த மாதிரி நீங்கள் ஏர்ன் பண்ணிங்கன்னா ரொம்ப ப்ராஃபிட் எடுக்க முடியும். லாஸ்ன்னு ஒரு எதுவுமே பண்ண முடியாது. லாஸ்லாம் ஆகாது, வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா? அதுக்காக தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ பெட் அமௌண்ட் வந்து நான் 25 கொடுத்துருக்கேன்னா வேறு எதுவுமே கொடுக்க வேணாம். அந்த நம்பர் ஆஃப் பெட்ஸு எதுவும் கொடுக்க வேணாம். அண்ட் செலக்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து ஹரி கேஷ்னு இருக்குது, கண்டிஷன் 3 இருக்குது. அது 3ம் நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ மேலே பார்த்துக்கோங்க எவ்வளோ மணி இருக்குன்ட்டு. ஓகேங்களா? இப்போ இது வந்து 50 கிட்ட கொடுக்குறோம். ஓகேங்களா? இப்போ நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன். பார்க்கலாம் நண்பா, அமௌண்ட் பார்க்கலாமா? இன்ஸ்டா பெட் ஆன் பண்ணிப்போம், அப்போ தான் ஸ்பீட் ஆகும். ஓகேங்களா? இன்ஸ்டா பெட்னா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள், மணி மட்டும் எவ்வளோ ஏறுது மட்டும் பாருங்கள். ஓகேங்களா? ஐயோ லாஸ். ஓகே, ஸ்டாப் ஆகிடுச்சு அதே. ஓகேங்களா? நான் 100லேருந்து கொடுக்குறேன். ஓ பைசா,
இங்கே 100லேருந்து கொடுத்துட்டேன். 25லேருந்து தான் கொடுக்கணும். நல்லா கவனித்து பாருங்கள். நான் பண்ண தப்பு மாதிரி நீங்கள் பண்ணிடாதீங்க. 100லேருந்துலாம் ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க, லாஸ் ஆகிடும். 25லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓகே, வெயிட் பண்ணுங்கள் நண்பா. கொஞ்சம் நெட்டு கொஞ்சம் ஸ்லோ, அதனால் மன்னிச்சிக்கோங்க. ஓகே, இங்கே வந்து நான் அவ்வளோ ஆட்டோ பெட்டுக்கு போகணுமா இப்போ? எல்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கிறேன் நண்பா, வெயிட் பண்ணுங்கள். நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, ஓகேங்களா? இந்த ஸ்ட்ராட்டஜி செக் பண்ணும்போது தான் இப்படியெல்லாம் ஆகணும். வெயிட் பண்ணுங்க நண்பா. ஓகே நண்பா, 25 பெட் அமௌண்ட் கொடுத்துட்டோமா? எல்லாம் ஓகே, நெட்வொர்க் எல்லாம் கரெக்டாக இருக்குது, செக் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். லைவ் ப்ரூஃபாக காட்ட போகிறேன். ஒரு 3000 வின் பண்ணிட்டு நான் ஸ்டாப் பண்ணிட போகிறேன். ஏன்னா வீடியோ கொஞ்சம் லென்த்தாக வந்துச்சு, ஓகேங்களா? ஓகே நண்பா, மேலே பாருங்கள். 800, 951, 500. ஓகே 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 பைசா நண்பா, மேலே பாருங்கள் 2900, ஓகேங்களா? 3000 வந்துச்சுன்னா நான் ஸ்டாப் பண்ணிடுறேன், ஓகேங்களா? ஏன்னா வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகுது, அதனால தான் சொல்கிறேன். புரியும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே, ஸ்டாப் பண்ணிட்டேன், ஓகேங்களா நண்பா? 3000 earn பண்ணியாச்சு. ஓகே, சாரி ஃபார் லேட் திஸ் வீடியோ ப்ரோ, ஓகேங்களா நண்பா? நேற்றே ஸ்ட்ராட்டஜி போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவும் டெலிகிராமில் கொடுத்துருந்தேன், ஆனால் நான் போடலை. இந்த வீடியோ வந்து அந்த வீடியோவில் ஆட் ஆகலை, அதனால் தனி வீடியோவாக நான் போட்டுறேன். யாருக்குன்னா ஆக்கோட பாட் வேணும்னா மறக்காமல் டெலிகிராம் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே நான் தெளிவாக பண்ணி கொடுக்குறேன், ஓகேங்களா? பாய் பாய் நண்பா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நண்பா.